எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகளா அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் பாருங்க, முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அவளுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொடுக்க அவர் வாக்கு பண்ணினார். அதற்காக தம்முடைய தூதர்களாக தம்முடைய தாசர்களை மோசேவையும் ஆரோனையும் கர்த்தர் அனுப்பி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவளை வெளியே கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ ராஜாக்கள் அவளுக்கு விரோதமா எழும்பின பொழுதும் கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார். ஜெயத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். யோர்தான் அவளுக்கு குறுக்கே வந்த போதும், சிவந்த சமுத்திரம் அவளுக்கு குறுக்கே வந்த பொழுதும், எரிகோ கோட்டை அவளுக்கு குறுக்கே வந்த பொழுதும், வனாந்தரத்துல பல விதமான சோதனை அவளுக்கு வந்த பொழுதும் கர்த்தர் அவளை கைவிடாமல் பகலிலே மேக சம்பத்தோடும் இரவில் அக்கினி சம்பத்தோடும் அவளோடு கூட சென்று கர்த்தர் அவளை வழி நடத்தினார். ஆனால் அவர்களோ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அது நிமித்தமா நடந்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். 40 வருடம் வனாந்தரத்திலே வேதனைகளும் துன்பத்தை அனுபவித்தார்கள். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்காமல் போனது நிமித்தமாக, அந்த வாக்கு தத்தத்தை அசட்டை பண்ணி நிமித்தமாக, அந்த தேசத்தை அவங்க அசட்டை பண்ணி நிமித்தமாக ஆண்டுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. சங்கீதம் 95வது சங்கீதம் 10, 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்க, கர்த்தருடைய கோபம் அவர் மேல் வந்தது. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, இவ்வளவு அற்புதங்களை செய்து அதிசயத்தை செய்து விடுதலை பண்ணி ஆண்டவர் கொண்டு வராரு. அந்த தேசத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா அசட்டை பண்ணினார்களாம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அவங்க அசட்டை பண்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அசட்டை பண்றாங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவங்க அசட்டை பண்ணதுனால கர்த்தர் தம்முடைய கோபத்தினாலே அவளுக்கு கட்டளையிட்டாரு. யாரெல்லாம் என் வாக்கு தத்தத்தை அசட்டை பண்ணினீர்களோ, யாரெல்லாம் நான் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்க போகிற அந்த தேசத்தை அசட்டை பண்ணினீர்களோ, நீங்கள் ஒருவரும் அந்த தேசத்துக்கு போக முடியாது, ஒருவரும் அந்த தேசத்தை காண முடியாது, ஒருவரும் அந்த தேசத்தின் நன்மைகளை புசிக்க முடியாது, ஒருவரும் அந்த தேசத்தின் பலனை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி